இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, செடிக்கு மருந்தடிக்கிறதுக்கு, பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு, டயர் மார்க்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸுக்கு எல்லாத்துக்கும். மரத்துக்கடி நிறுத்தி இந்த அழுக்கு இருக்கிற தெரியுது பார்த்தீங்களா, இது ப்ரெஷரில் வச்சு அடிக்கக்குள்ளேயே அது போயிடும். எல்லாமே அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் எதை என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிருங்க. அடுத்து ஃபோம் அடிச்சு விட்டு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி பழப்பெல்லாம் ஆகிடும். முன்னே இருந்ததுக்கும் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க, நம்ம மண்ணு குப்பையோடு இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பழப்பெல்லாம் ஆகி போச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியலில் ஒரு நாளைக்கு 20-30 டூலர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10-15 கார் பண்ணுறாங்க, அதில் கோழி பண்ண மாட்டு பண்ணி வச்சிருக்காங்க, பில்டிங் வாஷ் பண்ணி தராங்க. இது 100 ரூபா வரும், இது 200 ரூபா வரும், இது 250 ரூபா, மொத்தம் 550 ரூபா ஃப்ரீ கிஃப்ட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ அதுலேயும் 200 லெஸ் பண்ணி 6580 பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 1 ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் 2 கார் 4 டூலர்கள்லாம், அதாவது வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, பாத்ரூமு, காம்பவுண்டு சவர், இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க, வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்டயே தயாரிக்கிறனால, எந்த இதே பாடி இருக்குது, கீழே வந்து உடஞ்சிருது, ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம், பம்பில் பிரச்சனை, எதுனாலும் எங்களுக்கு அனுப்பிவிட்டால் பண்ணி கொடுத்துறோம். இல்லை ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு அடுத்த மாடல் 7,700 அடுத்தது 8,000 மாடல். இது நான் சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. இது வந்து 180 பார் வரக்கூடியதுங்க. அதாவது வெறும் லாரி பஸ் இல்லாமல் வெண்பன்றி வளர்த்துறாங்க, கோயிலை க்ளீன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரேடியேட்டர் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, சோலார் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, மல்டி பர்பஸ். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 HP பவர்னா உங்களுக்கு 1900 வாட்ஸ் வரக்கூடியதுன்னா, இது வந்து உங்களுக்கு 2300 வாட்ஸ் 2400 வாட்ஸ் வரக்கூடியது. உங்களுக்கு கன்று உங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி லென்த்து கன்று வருங்க, இந்த மாதிரி லென்த்து கன்று வரும். 4 டிப்னஸில் வரக்கூடியது, இந்த மாதிரி 4 சின்னதாக வரும் இல்லைங்களா, ஷார்ப்பு ஸ்ப்ரே எல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்னஸில் வரக்கூடியது. வணக்கங்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிட்டு இருக்கேன். காய்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுடைய காரோ இல்லை பைக்கோ லைஃப் டைம் வந்துட்டு நீங்களே ஃப்ரீயாகவே கார் வாஷ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுவும் குறைஞ்ச தண்ணி செலவில் இது எப்படி பண்ணுறது, இதுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா போதும். அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரஹீம் டிவி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது கார் வாஷர் பற்றி பார்க்க போகிறோங்க. கார் வாஷர் அப்படின்னாவே அதாவது பட்ஜெட்லேயும் இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், லைஃப் லாங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம பண்ணி தரோம். எந்த ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த மாதிரி குவாலிட்டியில் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்ம கார் வாஷரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம பண்ணுறதே இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டார் வித் பம்போட பண்ணுறோம், ரோட்டரோட சேர்ந்து வருங்க. இதே இது மோட்ரு பின்னாடி இருக்குது, இந்த மாதிரி மோட்டர் வருது பார்த்தீங்களா, மோட்டரும் பம்பும் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் தண்ணி கம்மியாக இழுத்து அதிக ப்ரெஷர் அடிக்கும். நீங்கள் ரேட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா ஆன்லைனில் ரேட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்மேச்சர் மோட்டர் தான் வருங்க. இது மிஷின் வந்து 1 கிலோ வரும், ஒரு விரலை தூக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினே 1.5 கிலோ தான் வரும். ஆனால் நம்ம மிஷின் கொடுக்குறது வந்து மிஷின் மட்டுமே 8 to 9 கிலோ வருங்க. மிஷின் மட்டுமே இதில் தூக்க முடியாது. ஏன்னா என்ன காப்பர் வைண்டிங் மோட்டரும் பம்பு மட்டும் தான் பண்ணுறோம். கார் வாஷர் ப்ரெஷர் வாஷரில் நம்ம கொடுக்கறது குவாலிட்டியாக கொடுப்போம். இப்போ உங்களுக்கு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இதோடைய ஓஸ் பாருங்கள் கருப்பு கலரில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஹைட்ராலிக் ஓஸு, யூரோஃபைன் நேம்லேயே பண்ணி தரதுனால ஓஸ் முதல் கொண்டு நேம் போட்டு தரோம். இது பாருங்கள் நைலான் ஓஸ். இப்போ ஆன்லைனில் கிடைக்கிறது கம்மி ரேட்டில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஓஸ் தான் வருங்க, குவாலிட்டி இல்லாத கன்று தான் வரும், குவாலிட்டி இல்லாத மோட்டர் தான் வரும். ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து அந்த ஓஸாக இருக்கட்டும், மோட்டராக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், எல்லாமே லைஃப் லாங் வர மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம 1 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம். கார் வாஷர்னால் இது பேசிக் காப்பரில் ஸ்டார்டிங்கு EF-S6 மாடல் பேர் 8480 ரூபாங்க. 1700 லெஸ் பண்ணி 6780 பண்ணோம். இப்போ அதுலேயும் 200 லெஸ் பண்ணி 6580 பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 2.5 HP பவருங்க, 135 பார் ப்ரெஷரு, 7 மீட்டர் அவுட்புட் ஓஸு, கன்னு, ஃபோம் கேனு எல்லாமே கிட்டோட வந்துடும். இன்லெட் ஓஸும் வந்துடும், பக்கெட்டில் போகிற ஃபுட்பால் முதல் கொண்டு நம்மளே கொடுத்துருவோங்க. இதுக்கு அடுத்தது இது 1700 வாட்ஸுங்க. இது வந்து 1 ஹவர் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் 2 கார் 4 டூலர்கள்லாம், அதாவது வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, பாத்ரூமு, காம்பவுண்டு சவர், இந்த மாதிரி மல்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கார் வாஷருங்கிறது கார் வாஷர் மட்டும் கிடையாதுங்க, வீட்டோட அனைத்து தேவைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடலில் என்னென்னா பெனிஃபிட்னா யூசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எக்ஸிவுக்கு ஒரு ரேட்டு, 800க்கு ஒரு ரேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நார்மல் 800 மாடல்னால் ஒரு 15 நிமிஷத்தில் கழுவிடலாம். எக்ஸிவ் மாடலில் 20 நிமிஷத்தில் கழுவிடலாம், ஒரு 5 நிமிஷம் பண்ண பண்ண. ஆனால் இது வந்து 1 ஹவரில் 2 காரே கழுவிடலாம். இப்போ இதில் வந்து வீட்டில் ஒரு 3 கார் வச்சுருக்கோம். இது வந்து 1 ஹவர் யூஸ் பண்ணால் இது ஒரு 1.5 ஹவர் ரன் பண்ணிடலாம். இது வந்து 7000 ரூபாங்க, இது 7300 ரூபா. இது 150 பார் வரக்கூடியதுங்க. 1900 வாட்ஸ் வரும், இது 2000 வாட்ஸ் வருங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எந்த ஸ்பேர் வேணாலும் நம்மகிட்டயே தயாரிக்கிறனால, எந்த இதே பாடி இருக்குது, கீழே வந்து உடஞ்சிருது, ஹெட்டில் ஏதாவது ப்ராப்ளம், பம்பில் பிரச்சனை,
எதனால எங்களுக்கு அனுப்பிவிட்டா பண்ணி கொடுத்துறோம், இல்லை ஸ்பேர் வேணாலும் வாங்கிக்கலாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே சமயம் தனிப்பட்ட முறையில் ஸ்பேர் ஓசு கன்று இருக்குது, உடஞ்சிருது தொலைஞ்சிருது, நம்ம பேசிக்காக இதில் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேரில் பிரச்சனை வராதுங்க. இன்கேஸ் எதாவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை நம்ம உடச்சிட்டாவோ வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் அமௌண்ட் போட்டால் நம்ம கொரியரில் அனுப்பி கொடுத்துறோம். அதனால் நம்ம தயாரிக்கிறதுனால அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த மாடல் 7,300 அடுத்தது 8,000 மாடல். இது என்ன சொல்கிறது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. 10,000 மாடல் தான் 8,000 சொல்லிருக்கேன், இப்போ 9,300 மாடல் தான் 7,300 சொல்லிருக்கேன். இது 10,000 மாடல் தான் 8,000 சொல்லிருக்கேன், 7,980 ரூபா. இதில் வந்து மிஷின்லேயே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். டோட்டல் மிஷினிங்கே ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. ஒவ்வொரு மாடலுக்கு ஒரு நேம் இருக்குது. S6 இருக்குது, இது S7 இருக்குது, இது S12 இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா S9K மாடல் பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னோட நாசல்லையே எல்லா மாடலையுமே கன்னோட நாசல்லையே ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறேன் இல்லைங்களா. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவலாக போகும், ஊசி மாதிரி போகும். ஊசி மாதிரி போகல ப்ரெஷராக போகும். பரவலாக போகல என்ன பண்ணணும், க்ளோஸ் ஆக பார்த்தீங்கன்னா பரவலாக போகும். அப்படிங்களா என்ன பண்ணால் பரவலாக போகும். ப்ரெஷர் கம்மியாக கிடையாது எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷர் அதிகமாக போகாது. அதாவது ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்மியாகும், அதிகம் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டல் மிஷினே ப்ரெஷர் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 8,500, இது 9,000 ரூபா. இது ரெண்டு மாடலும் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஓட்டிக்கலாம். இது 2,300 வாட்ஸ், இது 2,500 வாட்ஸுங்க. இது வந்து 160 பார் வரக்கூடியது. இது அதுக்கு மேலே போட்டிங்கன்னா 10,500. இது வந்து பார்த்தீங்கன்னா 13,500, டீலர் ரேட்டு 10. இது வந்து 3 மணி நேரம் கூட ரன் பண்ணிக்கலாம். இந்த 2 மாடல் 2 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இது 170 பார் வரக்கூடியது. இது இந்த மாடல் எல்லாத்துக்குமே 2, 4, 6 மாடலுக்கு 7 மீட்டர் ஓஸு கன்று ஃபோம் கிணறும். இந்த 10,500க்கு மேலே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி 10 மீட்டர் ஓஸாக வந்துடும். பாருங்க, ஓஸ் மட்டுமே 3 கிலோ வரும். இது வந்து ஹைட்ராலிக் ஓஸோ சில்வர் கம்பி வர்றது தான். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் பாருங்கள். இந்த இதோடைய கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து கன்னாக வருங்க. இந்த டிராக்டர், ஜேசிபி, ஈச்சர்லாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. கோழி பண்ண மாட்டு பண்ணி வச்சுருக்காங்க. நடமாடும் சர்வீஸ் சென்டர் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 நாள் காருக்குள்ளே பண்ணுறோம், ஒரு 5-6 டூலருக்குள்ளே பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி மாடலாக எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேன் வந்துடும். சரிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேன் வரும். மெயின் விஷயம் லைஃப் நல்லாயிருக்கும், ப்ரெஷர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நமக்கு அனுப்பி விட்டால் பண்ணி கொடுத்துருவோங்க. இதுக்கு அடுத்தது போயிட்டிங்கன்னா ட்ராலி டைப்பு. இது வந்து 11,500. இதுவும் சேம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். அதாவது ட்ராலி டைப்லேயே நிறைய கம்பெனியில் வர்றது, அதாவது நிறைய பிராண்டட் கம்பெனிலேயே வர்றது என்னென்னா ஆர்மச்சூர் மோட்டர் தான் வருங்க. நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி சின்ன மோட்டரே சின்னதாக தான் இருக்கும், பம்பு கிடையாதுங்க. அதனால் இழுக்கிற தன்மை கிடையாது, பைப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே பம்பு மோட்டர் ரெண்டுமே வரும். இப்போ இந்த மாடல் நிற்க வச்சுருக்கோம், இந்த மாடல் நிற்க வச்சுருக்கோம், இதில் படுக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி மோட்டர் பம்பு தான் இதுலேயும் இருக்குது. பட் என்னென்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து 10 மீட்டர் ஓஸ் வந்துடும், லென்த்து கன்று வந்துடும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மாதிரி ரொட்டேஷன் அசல் வருங்க. அந்த வண்டிக்கு கீழே மேலே வளைச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா ஈச்சர் ட்ராவல்ஸ்லாம் இருப்பாங்க, வண்டிக்கு கீழெல்லாம் குமிஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குமிஞ்சு அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கண்ணில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம். வண்டிக்கு கீழே, வண்டிக்கு மேலே பாருங்கள், வண்டிக்கு ஹைட்டாக இருக்கு இல்லைங்களா, வண்டிக்கு ஹைட்டு மேலெலாம் ட்ராவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. என்ன பண்ணுறோன்னா சேர் வச்சு இல்லை சூடு வச்சு தான் மேலே ஏறி அடி கழுவுதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இதுலேயே நம்ம கன்னுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபோம் கேன் முதல்கொண்டு வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஃபிட்டிங்ஸ் என்னென்னா அந்த லாக் தான், புஷ் லாக் தான், அழுத்தி விட்டு டைட் பண்ணுறது, அழுத்தி விட்டு மறுபடியும் லூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். இதுக்கு வெளியே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மாதிரி கன்னை சொறி வச்சுக்கலாம், நாசில் இதை பின்னாடியே வச்சுக்கலாம், ஓஸ் இருந்தால் சுற்றி வச்சுக்கலாம், ஒயர் இதிலே வச்சுக்கலாம். அதனால் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க, எங்கேயாவது இது அதாவது ஃப்ளோர்லாம் இருக்குது, ஒரு 2,000 சடி 3,000 சடி இருக்குது, க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. எங்களால் இழுத்துட்டு போய்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ராவல்ஸு, ஈச்சர், டிப் இந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு. இப்போ சொந்தமாக லாரி பஸ் வச்சுருக்காங்க, ஒரு 4-5 லாரி இருக்கும், 4-5 பஸ் இருக்கும், டிப்பர் வச்சுருக்காங்க. இதில் வீட்டிலே வந்து ஜேசிபி டிராக்டர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செமி கமர்ஷியல் டைப்பில் உங்களுக்கு இது ட்ராலி டைப்பு. இதுலேயே இது 19,000 ரூபாய், டீலர் ரேட்டு 16 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு 10 மீட்டர் ஓஸு. உங்களுக்கு இதில் 2 அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஷின் கூடயும் ஒரு ஃபோம் கேன் வந்துடும். இது இல்லாமல் தனியாக ஒரு ஃபோம் கேன் இந்த மாதிரி கேனும் ஒன்று இதில் கொடுத்துருவோம். இது இல்லாமல் இந்த மிஷினோட கன்று இருக்குது பார்த்தீங்களா, மற்ற எல்லா மாடலோட இதில் என்னென்னா இந்த நாசில் கழட்டிட்டு அந்த ஃபோம் கேன் போடுறோம் இல்லைங்களா, இதில் இந்த மாடலில் மட்டும் என்ன ப்ளஸ்னா இந்த மிஷினோட இங்கே ஒரு ஃபோம் கேன் கொடுத்துருக்கோம். இது பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டா இது ஷார்ப்பு ஸ்ப்ரே வைக்கிறதுங்கிறது இதுங்க, தண்ணி வந்து பரவலாக போகிறது, ஸ்ப்ரே அடிக்கிறது. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோமும் வரும், ஃபோமு தானாக வெளியே வரும். ஃபோம் கேன் போடணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி ஃபோம் கேனும் போட்டுக்கலாம். இது கூட இந்த மாதிரி ஃபோம் கேனும் வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி கீழே மேலே வளைச்சிருக்கிற மாதிரி ரொட்டேஷன் அசலும் கொடுத்துறோம் உங்களுக்கு. இது வந்து 180 பார் வரக்கூடியதுங்க. அதாவது வெறும் லாரி பஸ் இல்லாமல் வெண்பன்றி வளர்த்துறாங்க, கோயிலை க்ளீன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்க, ரேடியேட்டர் கம்பெனி யூஸ் பண்ணுறாங்க, சோலார் கம்பெனிக்கு யூஸ் பண்ணுறாங்க, மல்டி பர்பஸ். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். மிஷின் லைஃபு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. இதுக்கும் சேம் ட்ராலிங்கிறனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். பண்ணையே வச்சுருந்தா கூட எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த மாடல்னு பார்த்தீங்கன்னா இந்த 16,000 ஒரு மாடல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த மாடல் இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.25 HP பவர்னா உங்களுக்கு 1,900 வாட்ஸ் வரக்கூடியதுன்னா, இது வந்து உங்களுக்கு 2,300 வாட்ஸ் 2,400 வாட்ஸ் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ரூபா, டீலர் ரேட்டு நம்ம தரது 20,000 ரூபாங்க. இது மிஷின் மட்டுமே ஒரு 20 to 22 கிலோ வருங்க.
இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 பார் 200 பார் கிட்ட வரக்கூடியது. இது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா உங்களுக்கு கன்று உங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி லென்த்து கன்று வருங்க. இந்த மாதிரி லென்த்து கன்று வரும். 4 டிப்னஸில் வரக்கூடியது. இந்த மாதிரி 4 சின்ன சின்னதாக வரும் இல்லைங்களா, ஷார்ப்பு ஸ்ப்ரேவெல்லாம் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி டிப்னஸில் வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஃபோம் கேன் வந்துடும், அட்டாச்சபிள் ஃபோம் கேன். நாங்கள் அந்த 190 வெளியே வருது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபோம் லிக்விட் ஊற்றினா அந்த கன்னுலேயே நீங்கள் நாசில் வரும், நாசிலே நீங்கள் வந்து ஃபோம் எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் வரக்கூடியதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஓட்டலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் தாராளமாக ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைப்பு. கமர்ஷியல்லேயே மினி கமர்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ஃபுல் டே ரன் பண்ணுறது, ஒரு 8 மணி நேரம் ரன் பண்ணுறது, 8 மணி நேரம் 9 மணி நேரம் ரன் பண்ணுற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP பவருங்க. 3 HPயில் எத்தனை மாடல்னா 1 2 3 4 5 6 மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கமர்ஷியலில் ஒரு நாளைக்கு 20-30 டூலர் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 10-15 கார் பண்ணுறாங்க, இல்லை கோழி பண்ண மாட்டு பண்ணி வச்சிருக்காங்க, பில்டிங் வாஷ் பண்ணி தராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பில்டிங் வாஷ் பண்ணுறதுனே கொடுக்குறது தான் இந்த மாடல். இது வந்து மெக்கானிக் ஷாப் மாதிரி யூஸ் பண்ணுறது கொடுக்குறதுங்க. இது என்னென்னா உங்களுக்கு எங்கே இதுவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லை இந்த மாதிரி எடுத்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கு இல்லைங்களா, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் தொட்டி இருக்குங்க. தொட்டி வந்து ப்ரெஷர் வாஷர் வச்சு அடிச்சுட்டு, மேல் தொட்டியோ இல்லை கீழ் தொட்டியோ இருக்கு இல்லைங்களா, சம்பு எல்லாமே எடுத்துகிட்டு அடிச்சுட்டு வேக்யூமில் வச்சு இழுத்துக்குவாங்க. அது பிஸ்னஸாக பண்ணுறவங்க எல்லா வகையான ப்ரெஷர் வாஷர் யூசேஜ் அத்தனைக்குமே நம்ம தரங்க. இது வந்து 24 ரூபா வரக்கூடியது. இது மிஷினே உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 25 to 27 கிலோ வரக்கூடியது. இது 24, இது 26ங்க. அப்புறம் இது மாதிரி ஹெட்டு பிராஸில் வரக்கூடியது. இதுக்கு எல்லாமே நம்ம இன்லெட் ஓஸு அவுட்லெட் ஓஸு கன்னோட வந்துருங்க. இதுக்கு சேம் 28 ரூபாங்க. இது 29 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 31 ரூபா வருங்க. இது 31,500, இது 31 ரூபாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒரு நாள் ஃபுல்லாகவே ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது 3 HP வருங்க, 40,000 ரூபா. இது வந்து 4 HP இருக்குது, 49,000 ரூபாங்க. இது நாள் ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா வகையான யூசேஜ், பில்டிங் வாஷ் பண்ணுறதுலாம் சரிங்க, சர்வீஸ் சென்டர் வச்சு தான் சரி, ஸ்கூல் பஸ் வச்சுருக்காங்க, காலேஜ் பஸ் வச்சுருக்காங்க, பெரிய அளவுக்கு கோழி பண்ணை இருக்குது, பெரிய அளவுக்கு 400 மாடு வச்சு கழுவுறாங்க. அந்த மாதிரி எல்லா வகையான யூசேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஃபுல் டே ரன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மிஷின். இதுக்கு மேலே பார்க்குறது எல்லாமே 3 ஃபேஸுங்க. 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 HP வரக்கூடியதுங்க. இது வந்து 59,000 ரூபாங்க. இது வந்து 260 பார் வரக்கூடியது. ஒரு நாளைக்கு ஒரு 30-40 லாரி பண்ணலாலும், அதாவது குறைஞ்சபட்சம் 24 மணி நேரங்க. 24 மணி நேரத்தில் 24 லாரி கழுவலாம். குறைஞ்சபட்சம் 20 லாரி கழுவலாம். நீங்கள் ஃபுல் டே ரன் பண்ணிட்டு இருந்தாலும் ஓடிட்டே இருக்குது இந்த மிஷின். இது பாருங்க உங்களுக்கு இது வந்து 5 HP வரக்கூடியதுங்க, 59 ரூபா. இது வரைக்கும் தான் வண்டி கழுவ முடியுங்க. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் 3 ஃபேஸில் இது 7 HP வரக்கூடியது. இங்கே பாருங்க மிஷின் பம்பு தெரியுங்களா, கண்ணு இங்கே ஓசு பாருங்க, அதோடைய ஓசு பாருங்க, இது ஹெவி கொடுத்துருக்கலாம். மோட்டர் பம்பு பாருங்கள், எத்தச்சு விட்ருக்குங்க, ஓசு கண்ணு இருக்கு இல்லைங்களா. இது மோட்டர் பம்பு பாருங்கள். அதாவது பாருங்கள் இது வந்து இண்டியன் மேடு சார்ட்டர் வரக்கூடியதுங்க. எல்லாமே நம்மளே பண்ணுறது தான். இது மோட்டர் 7 HP, அது வந்து 10 HP. இது 7 HPயில் பார்த்தீங்கன்னா இது 300 பார் வரக்கூடியது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 79 ரூபா வருங்க. பாருங்கள் உங்கள் மோட்டர் எல்லாமே சார்ட்டர் டைப் இருக்கிறோம், ஒயரிங் ஷார்ட்லாம் ட்ரிப் ஆகிடும். இந்த ஓசு நம்ம பார்த்துருப்போம், குவாலிட்டி வருது. இதுக்கு ஒரு இன்லெட் ஃபில்டர் மட்டுமே பாருங்கள், ஹெவியாக இருக்குது பாருங்கள், எல்லாமே பார்த்துருப்போம். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா 98,000 ரூபா வரக்கூடியதுங்க. இது மிஷின் பாருங்கள், குறைஞ்சபட்சம் 180 கிலோ வருங்க. 4 பேர் சேர்ந்து தூக்க முடியும். என்ன இதெல்லாம் எதுக்குன்னா வண்டியை கழுவ முடியாதுங்க. பில்டிங்கில் இருக்கிற பெயிண்ட் எடுத்து ரீபெயிண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக நம்ம பண்ணி தரதுங்க. அதனால் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மிஷின் பண்ணித்தரோம், கரண்ட் இல்லாதவங்களுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரெஷர் வாஷர்னாவே நிறைய பேர் இந்த ஆன்லைனில் அது இதெல்லாம் பார்த்துட்டு கரண்ட் இல்லாமல் சும்மா வச்சு அழுத்தினா ப்ரெஷர் வருதுன்னு காட்டுவாங்க. அதெல்லாம் ப்ரெஷர் வராதுங்க. மினிமம் நம்ம ரேஞ்ச் கொடுக்க முடியல. இதுவே 1700 வாட்ஸுங்க. நியூட்ரல் ஃபேஸ் ப்ளக் பாயிண்ட் இது இருந்தால் 6 amps இருந்தால் போதும். ஆனால் பவரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். பவர் இல்லாமல் எங்கேயாவது கிடைச்சாலும் வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட்டு. அதனால் நான் சொல்கிறேன், இது வந்து கரண்டில் இது வந்து பெட்ரோல் மிஷின். கரண்ட் இல்லாதவங்க அல்லது ஒரு மலை கிராமத்தில் ஏரியாவில் இருக்காங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க, அல்லது கரண்டே இல்லாத இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, க்ரஷருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது வந்து 7 HP இருக்கக்கூடியது 43,000 ரூபா வருங்க. இது இல்லாமல் நிறைய மாடல் நம்ம பண்ணித்தரோங்க. ப்ரெஷர் வாஷர்லையும் பண்ணித்தரோம், நம்ம பெட்ரோல் மிஷின்லையும் பண்ணித்தரோங்க. அதாவது சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ரேம்ப் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர்படியான கஸ்டமரோட ஃபீட்பேக் தான் மெயின் விஷயம். இப்போ நம்ம வண்டி கழுவி கொடுக்குறாங்க, வண்டிக்கு கீழே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் சர்வீஸ் சென்டர் விடுறாங்க. பட் அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கணுங்கன்னா இந்த மாதிரி 2 வீல் வருது இல்லைங்களா, 4 பக்கம் அடிக்கும். இது எந்த மிஷினுக்கு போட முடியும்னா இந்த மாதிரி 3 HP 4 HPக்கு தான் போட முடியும். இதை கொண்டாந்து இந்த மாதிரி மிஷின்லையும் போடக்கூடாது, இந்த மிஷின்லையும் போட முடியாது. ஒரு சில பேர் நினச்சிக்கோங்க, இந்த மாதிரி கன்று வாங்கிட்டு இந்த அண்டர்படி வாஷ் பண்ணுற போட முடியுமானா போட முடியாது. இதே ஒரு விஷயம்னா இந்த மாதிரி 16 ரூபா 11 ட்ராலி டைப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேஷனல் தரோம். இந்த வண்டி கீழே மேலே அடிக்கிறோம். இது வந்து இந்த மாதிரி லென்த்து கண்ணில் தான் போட முடியும். இந்த மாதிரி லென்த்து கண்ணு இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம், இந்த மாடலுக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலுக்கு அண்டர்பாடி வாஷருக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ராடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது லைட்டாக பெண்ட் பண்ணுற ராடு கொடுத்துருக்கோம். அது வேணாலும் வாங்கிக்கலாம், 350 வருங்க, வேணால் வாங்கிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் கஸ்டமைஸாக கஸ்டமருக்காக நம்ம பண்ணி தருங்க. நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு இந்த 1/2 லிட்டர் ஃபோம் லிக்விட் பார்த்தீங்கன்னா 250 வருங்க, 250 ரூபாங்க. திக் ஃபோம் அடிக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோம் லிக்விடே 250 ரூபா வருங்க. இது வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத்து 200 வருங்க. இது நல்லா காரை வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக கார் டூலெலாம் வாஷ் பண்ணிக்கலாம், வீடு துடைக்கிறா கூட துடைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி உறிஞ்சி ஸ்பாஞ்சுங்க. அதாவது தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். இது 100 ரூபா வரும், இது 200 வரும், இது 250 ரூபா, மொத்தம் 550 ரூபா ஃப்ரீ கிஃப்ட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கார் வாஷர் பற்றி பார்த்தோம். கார் வாஷர் இல்லாமல் வேக்கம் கிளீனர் பண்ணி தரோம். வேக்கம் கிளீனர் வந்து 3500 30,000 இருக்குது. அது தனி வீடியோவாக போட்டு தரோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வேக்கம் கிளீனர் போடுங்க, நான் டீட்டெயில் அனுப்பி தரேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கம்ப்ரஷர் பார்க்குறோம். ஏர் கம்ப்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 24 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணி தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ரஷரில் 2 டைப் இருக்குங்க. ஒன்று டைரக்ட் டிரைவ் டைப்பு, இன்னொன்று பெல்ட் டிரைவ் டைப்பு. டைரக்ட் டிரைவில் 24 லிட்டரு 30 லிட்டரு 50 லிட்டர்னு பண்ணி தராங்க. பெல்ட் டிரைவ் மாடலில் 50 லிட்டர்லேருந்து 70 110 160 220 320 கிட்டத்தட்ட 500 லிட்டர் டேங்க் வரைக்கும் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 HP 1.5 HP வருங்க டைரக்ட் டிரைவில். பெல்ட் டிரைவில் 1.5 HPலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 HP 3 ஃபேஸ் வரைக்கும் பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 மாடல் நம்மகிட்ட இருக்குது ஏர் கம்ப்ரஷரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்கோட திக்னஸும் உங்களுக்கு ஹெவி கொடுத்துருக்கும். மோட்டர் எல்லாமே ஹெவி காப்பர் ரைட்டிங் மோட்டர் தான் பண்ணுறாங்க. பெல்ட் டிரைவில் பார்த்தீங்கன்னா டபுள் சிலிண்டர் இருக்குது, சிங்கிள் சிலிண்டர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் ஏர் கம்ப்ரஷன் போட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ப்ரௌச்சர் டீட்டெயிலோட ஃபோட்டோவோட அனுப்பி கொடுத்துடலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார் வாஷர் நம்ம லைவாக ஒரு காரை வாஷ் பண்ணி பார்த்துடலாம். இது ஃபிட்டிங்ஸ் 2 ஒரே மாதிரி தான் இருக்குங்க. இது ஒன்று என்ன பண்ணுறீங்கன்னா மிஷின் பக்கம் ஒன்று போட்டு டைட் பண்ணிடுறீங்க. எல்லாமே ஹேண்ட் டைட்டுங்க, ஃபுல் டைட்டு. இன்னொன்று பார்த்தோன்னா கன்னோட அடிப்பகுதிங்க. சும்மா சொருவர் தான், சொருவி இந்த த்ரெட்டு இருக்குல்ல ஃபுல்லாக டைட் பண்ணிக்குவாங்க. லூஸாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட்லெட்டுங்க. இது எக்ஸ்டென்ஷன் ராடுங்கிறது கன்னோட நாசல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கழட்டிட்டு இது எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கழட்டி வச்சுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் ஃபில்ட்ரு வந்துடும். இது ஃபஸ்ட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி HP கனெக்ட் வருங்க. இது என்ன பண்ண பக்கெட்டில் போகிற ஃபுட்பாலோட வந்துடும். இதில் பைப்பில் சொல்லும் போது பைப்லேயும் சொல்லிக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி HP கனெக்டர் போட்டு இது மாதிரி லாக் பண்ணுறது வச்சு அழுத்தினா பட்டக்குன்னு லாக் ஆகாது, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இன்லெட் அவுட்லெட் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. பவர் 2 பின் ஃப்ளக் தான், ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆன் ஆஃப் இருக்குது. இது ஆன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் இது அழுத்தி பிடிச்சின்னா என்ன பண்ணுன்னா கன்னுலேருந்து இந்த லோட் ஆகிறது டைம் எடுக்கும். ஒரு 10 செகண்ட், மேக்ஸிமம் 20 செகண்டில் புரியுதுங்களா. கன் அழுத்தினே பாருங்கள் 20 to 25 டிகிரி போகும். இது நாசிலே ஷார்ப்பு பாருங்கடா, 0 டிகிரி 15 25 40 ஃபுல் ஸ்ப்ரே பாருங்க, பரவலாக போகும். 360 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பரவலாக போக தெரியுது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, செடிக்கு மருந்து அடிக்கிறதுக்கு, பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு, டயர் மார்க்கெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பாருங்கள் 25 டிகிரி போகுதுங்களா. என்னென்னா பாருங்க உங்களுக்கு ரொம்ப நாளாக மரத்துக்கடி நிறுத்தி இந்த அழுக்கு இருக்குது தெரியுது பார்த்தீங்களா. இது ப்ரெஷரில் வச்சு அடிக்கக்குள்ளேயே அது போயிடும். எல்லாமே அடிக்கிற ப்ரெஷர்லேயே போயிடும். ஒன்ஸ் நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா மெயின் ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் நனைச்சிட்டு ஃபோம் அடிச்சு விட்டு லைட்டாக ஒரு தேய்ச்சி வச்சுட்டு மறுபடியும் வாட்டர் அடிச்சுன்னா வண்டி பளபளன்னு ஆகிடும். இந்த மாதிரி அழுக்கான காரு கொஞ்ச நேரத்துலேயே பளபளன்னு மாற்றிடலாம். இன்னொரு விஷயம், இது டூலர் கார் மட்டும் இல்லாமல் வீடு, மொட்டை மாடி, சிம்டெக்ஸ் டேங்கு, காம்பவுண்டு சோறு, இந்த மாதிரி ப்ரெஷரில் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் பண்ணலாம். இது இல்லாமல் மல்டி பர்பஸ் என்னென்னா ஏசி மெக்கானிக்கு, சோலார் பேனல் க்ளீன் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ரேடியேட்டர் க்ளீன் பண்ணுறவங்க, பிரிண்டிங் மிஷின் பேனல் வச்சுருப்பாங்க, நடமாடு சர்வீஸ்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு இந்த மாதிரி நம்ம மாடல் நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் விஷயம் கழுவ முடியாத இடம் தான் இந்த வீலு மர்க்கடு இந்த மாதிரி இடத்துல தாங்க. இதில் எல்லாமே கை வச்சு தான் கிடையாது. இது வந்து ப்ரெஷரில் அடிக்கலே பிச்சை எடுத்துரும். இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே வச்சு விட்டு கிட்ட பண்ணிங்கன்னா பாருங்கள் அழுக்கு போகுது, தானாக போகுது பார்த்தீங்களா. வாட்டர் நனைச்சிட்டோம், அடுத்து ஃபோம் அடிச்சு விட்டு வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா வண்டி பளபளன்னு ஆகிடும். முன்னே இருந்ததுக்கும் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சுங்க. காக அச்சத்துலேருந்து பறவை அச்சத்துலேருந்து மண்ணு குப்பையோடு இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆகி போச்சுங்க. இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்களே உங்கள் வீட்டிலே வச்சு பண்ணிக்கலாம். கைஸ், நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு இவங்ககிட்ட எத்தனை வேரியண்ட்டில் வந்துட்டு கார் வாஷர் வச்சுருக்காங்க, அப்புறம் இவங்ககிட்ட இருக்கிற யூனிக்கான மாடல் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற டவுட் தான் எப்படி இவங்ககிட்ட வாங்குறது.
சொல்லுங்கண்ணா, எப்படி இதை வந்து உங்கள்கிட்ட வாங்குறது? ஆனால் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு கம்பெனி இருக்குது. சரி, கம்பெனி பேர் வந்து ஸ்வாட் அசோசியேட்ஸ். ஓகே. யூரோஃபைன் நேம்லி குளோபல் பவர் நேம்லி ப்ரெஷர் வாஷர் மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. சரி, இது நேரடியாக வந்தாலும் எடுத்துக்கலாம். சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்ட் சொர்ணபடியில் இருக்குது, ஈரோட்டில் பெருந்தரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்து நம்ம ஸ்டாஃப் இருக்குது. அல்லது நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் தெளிவான அட்ரஸ் கொடுத்துடலாம். ஓகே. அல்லது நீங்கள் வர முடியலனாலும் நீங்கள் நியர்பை பக்கத்தில் இருக்கிறாங்க, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறாங்கன்னா பஸ்ஸில் கூட வச்சு கொடுத்துடலாம். பஸ்ஸில் கூட வச்சு கொடுத்துடலாம். நியர்பை ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அல்லது நம்ம கொரியர் அனுப்பினாலும் கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். கொரியர் சார்ஜ் சவுத் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துடலாம். ஓ சூப்பர். சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ரீ கொரியர் சார்ஜ். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு நாளுங்க, அதிகபட்சம் 2 நாள் அதிகபட்சம். ஆமாம், அதர் ஸ்டேட்னா 2லேருந்து 3 நாள். ஓகே ஓகே. கைஸ், இவங்களுடைய சேலம் அண்ட் ஈரோடு பிரான்ச்சஸோடைய எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் வந்துட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். ரெண்டு இடங்களுடைய காண்டாக்ட் நம்பருமே வச்சுருந்துருப்போம். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், வீடியோவிலே இருக்கும். நீங்கள் இதை கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ ஒரு லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் தான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விளையாடுறது நான் உங்கள் ரஹீம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.